விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் இந்த ரெண்டு சித்தாந்தத்தில் 18வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை நம்ம கேட்டோம். இப்போ உபக்கிரம உபசம்ஹாரையோர் ஐக்கரூபியம் அப்படிங்கிறதுக்காக அத்வைத்தத்தில் தான் ஆரம்பிச்சது காரியசாலை. சரி, அதிலேயே முடிப்போமே அப்படிங்கிறதுக்காக கடைசியில் இங்கே வந்திருக்கு. ஆக இந்த 18வது அத்தியாயத்தில் என்ன விஷயம் சொல்கிறாருங்கிறது அத்வைத திருஷ்டியில் நம்ம பார்க்கணும். 18வது அத்தியாயங்கிறது வாஸ்தவத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வந்த அத்தியாயமே இல்லை. இது ஏற்கனவே சொன்ன விஷயங்களுடைய உபசம்ஹாரம். பகவத்பாதா அப்படிதான் சொல்கிறார். ஏற்கனவே சொன்ன அத்தியாயங்களில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குங்கிறது தெரிகிறது. அது ஒரு லிஸ்ட்டு போடணும், லிஸ்ட்டு போட்டால் ஆனால் சிரமப்பட்டு லிஸ்ட்டு போட்டால் தெரிகிறது எந்த ஸ்லோகத்தில் எது இருக்குங்கிறது தெரியும். இப்போ எனக்கு அவகாசம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஆரம்பத்துலேருந்து இங்கே என்ன சொல்லிட்டு வரான்னு கேட்டால், இந்த கீதா சாஸ்திரங்கிறது வேதார்த்த சங்கிரகபூதம், வேதார்த்த சார சங்கிரகபூதம்னு. அப்போ சொல்ல வேண்டிய வேதார்த்தத்தை பூர்ணமாக உபசம்ஹாரம் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன விஷயங்களையும் உபசம்ஹாரம் பண்ணணும். அதை சுருக்கமாக சொல்கிறேன்ட்டார். இதுதான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். புதுசாக சில விஷயங்கள் தெரிகிறதேன்னு கேட்டால் அது பூர்வ சேஷமாக வச்சுக்க வேண்டியது. வரிசையாக ஒரு என்ன கிரமத்தில் போயிருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உள்ளே போகிறேன், ஏன்னா டயத்துக்கு தகுந்தாப்பில் இருக்கணும் அப்படின்னு. அர்ஜுனன் இங்கே வந்து முதல்ல கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டால், அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவம் இச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ஹிருஷீகேஷ பிருதக் கேஷி நிஷூதன. சந்நியாசம் தியாகம் இது ரெண்டுடைய தத்துவம், வாஸ்தவமான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத கேட்கணும். இங்கே பிரச்சனை தெரிகிறது. பதில் சொல்லும்போது சுவாமி என்ன சொல்றாரு? ஸ்ரீ பகவான் வாச்ச காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வ கர்ம பலத்தியாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷணா அப்படின்னு பதில் சொன்னார். கர்மணாம் நியாசம் பலசிய தியாகம் அப்படின்னு இது ரெண்டையும் பேதம் படுத்துற மாதிரி தெரிகிறது. இது பார்த்தாலே தெரிகிறது ஸ்லோகத்தில். அங்கே நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஆச்சாரியாரோட சித்தாந்தப்படி சந்நியாசம்ங்கிறது கர்மஸ்வரூபத்தையே விடுறது, கர்மாவையே அனுஷ்டானம் பண்ணாமல் விடுறது இருக்கே, இது சந்நியாசம். கர்மானுஷ்டானத்தை விடாமல் பண்ணிண்டு பலத்தை மாத்திரம் தியாகம் பண்ணினா அதுக்கு தியாகம்னு. கிட்டத்தட்ட அப்படிதான் அவளை வியாக்கியானம் பண்ணிட்டு வந்தான். கர்மாவை வந்து பலத்தியாகம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும்னு தான் சொல்லிட்டு வந்தா. அப்படி சொல்லிட்டு வர்றதுக்கு தியாகம் அப்படின்னு பேரு. அந்த விஷயத்துக்கு கிரமப்படி சாஸ்திர விதானத்தை அனுசரித்து கர்மாவை தியாகம் பண்ணிடுறதுங்க இருக்கு. அது வேணும். சாஸ்திர விதியை அனுசரித்து தியாகம் பண்ணணும், நம்மளா விட்டுவிட முடியாது. விதிப்படி இதுக்கு சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டு விட்டா அது சன்னியாசம்னு பேரு. இப்படியாக ரெண்டையும் பிரிச்சார். ஆனா இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு அம்சம் இருக்கு இங்க சொல்ல வேண்டியது. இந்த கர்மானுஷ்டானம் வந்து தத்துவசாஸ்திரமான உபனிஷத்துல, தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய உபனிஷத்துல உபயோகம் உண்டா இல்லையா அப்படிங்கிறதுல பெரிய சர்ச்சை இருக்கு. ஏன்னா பல பேர் என்ன சொல்றான்னு கேட்டா, கர்மா வந்து உபனிஷத்துக்கு தேவையில்லை, அது வேண்டியது இல்லை. அதையும் சுவாமி சொல்றார், தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்மப்பிராகுரு மனிஷினா. தோஷம் விட்டா தானே நமக்கு தத்துவ ஜானம் வரும். ஆக தோஷத்தை விடணும். தோஷவத் அப்படின்னு வதி பிரத்யம், தோஷத்தை எப்படி விட்டுட வேண்டுமோ அதே மாதிரி கர்மாவை விட்டுடணும் அப்படின்னு சில பேர் சொல்றா. கர்மாவையே விட்டுடணும்னு யதாஸ்ருத அர்த்தத்தில் இப்படிதான் தெரியுது. வேற சில பேர் என்ன சொல்றான்னா, யஜ்ஞதான தபகர்ம ந தியாஜ்யம் இதி சாபரே. இந்த கர்மாலாம் விட்டுவிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் பலம் இதுக்கு உபயோகம் இருக்கு, அதனால அதை விட்டுவிடக்கூடாது. விட்டால் அந்த உபயோகம் நமக்கு இல்லாத போயிடும். ஆக சில பேர் விடணும்னு சொல்றாளாம், சில பேர் விடக்கூடாது அப்படின்னு சொல்றாளாம். இப்போ ரெண்டு விபரதிபத்தி வந்துவிடுதா, இப்படி சில பேர் சொல்றா, அப்படி சில பேர் சொல்றா. அப்போ இந்த விபரதிபத்தி எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா, ஒரு தீர்மானம் பண்றதுக்காக. அங்க சுவாமி சொல்றார், நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகே பரத சத்தமா அப்படின்னு நிச்சயத்தை சொல்றேன் அப்படின்னு.
நான் என்னுடைய மதம் சித்தாந்தம் என்னங்கிறத சொல்லிவிடுறேன். என்ன நிச்சயம், உங்க நிச்சயம் என்ன அப்படின்னு கேட்டா, யஜ்ஞோதானம் தபஸ் இல்லையே சேத்துனா இருக்கணும் இல்லையா, யஜ்ஞதான தபஸ்கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவதது. புஸ்தகத்துல வேற மாதிரியா போட்டிருக்கு, இங்கேயும் தனித்தனியா போட்டிருக்கு. யஜ்ஞதான தபஸ்கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவதது யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனீஷினாம். இதுதான் அங்க பகவான் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம், நிர்ணயம். அதுல என்ன சொல்றாருன்னா, யஜ்ஞோதானம் தபஹான்னு சொல்றார். இதெல்லாம் அவசியம் பண்ணணும். காரியமேவா நத்தியாஜ்யம், ரெண்டும் தனியா சொல்ற, சந்தேகம் வராமல் இருக்கிறது. நத்தியாஜ்யம் காரியமேவ தது. கிமர்த்தம் காரியம்ங்கிறத உத்தரார்த்தத்துல சொல்றார். ஏன்னா இதை பண்ணினா தான் நமக்கு சுத்தி ஏற்படும். யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனீஷினாம். சுத்தி வேணும். இந்த சுத்தி இருந்தா தான் மேல்கொண்டு ஞானம் மறுபடியும். ஆகையால இதை தியாகம் பண்ணிவிட்டா அந்த சுத்தி கிடைக்காம போயிடும். ஆக ஞானம் வராது போயிடும். அதனால இது அவசியம் பண்ணியாகணும். அப்பனா முதல் படியாக இருக்கிறது இந்த கர்மயோக அனுஷ்டானம். இந்த கர்மயோகத்தை தான் அனுஷ்டானம் பண்ண சொல்றாரே தவிர காமியமாக கர்மானுஷ்டானம் பண்ணுங்கிறது சொல்லலை இங்க. ஏதான்யபி து கர்மாணி சங்கம் தியக்த்வா பலானிச்ச கர்த்தவியானி இதிமே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம். இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணும்போது பலத்துல ஆசை இல்லாமல், சங்கம் அப்படிங்கிறது நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம், நான் தான் கர்த்தாவா இருக்கேங்கிற அகம்பாவம், இதை ரெண்டையும் இல்லாம அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணினா அது சித்த சுத்தியை கொடுக்குமா. இப்ப ஏற்பட்ட கர்மானுஷ்டானத்தை அவசியம் பண்ணணும், அதை விட்டுவிடப்படாது. ஆனா சுவாமியுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இந்த பலத்துக்காக பாவனானின்னு சொல்லி ஒரு காரணத்தை காமிச்சார். இந்த பலத்துக்காக அனுஷ்டானம் பண்ண சொன்னாரே தவிர, இந்த பலம் வந்துடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஆக எந்த பலத்துக்காக அதை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்றாரோ அது சித்திச்சு கொடுத்தோன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை விட்டா தப்பு கிடையாது. சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரப்படி அதை விட்டு விடலாம், தப்பு இல்லை. அதனாலதான் அங்க சர்வ கர்ம சந்நியாச பூர்வகாத் ஞான நிஷ்டா லக்ஷணாத் தர்மாத் அப்படின்னு ஆச்சாரியர்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வருவா. இதுதான் மோட்சத்துக்கு சாதனம்னு பேர். இப்படி இருக்கும்போது இந்த தியாகம், கர்ம தியாகம், கர்ம அனுஷ்டானம், இது ரெண்டுல தியாகத்தை முதல்ல பிரசம்சை பண்ணிட்டார். பல தியாகம் தான் இது, கர்ம தியாகம் இல்லை. கர்மாவை தியாகம் சுரூபத்தாக பண்ணணும்னு சொன்னா அது ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ண முடியாது அப்படிங்கிறது சித்தாந்தத்தை சொல்லிட்டேன். இப்படி சொன்னதுனாலே இது சித்த சுத்தியை கொடுத்துடுத்துனா, அப்ப சித்த சுத்தியால நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஞான பிராப்திக்கு உண்டான யோக்கியத்தை. இதை எப்படி சொல்றார்? சித்த சுத்தியால ஞானம் வருங்கிறத எப்படி நம்புறது? சித்த சுத்தமா இருக்கு, நாம பார்க்கிறோம். சித்தம் நமக்கு ஞானம் வர்றதுக்கு ஒரு சாதனம். அந்தःகரணம்ங்கிறது எப்படி மற்ற இந்திரியங்கள்லாம் நமக்கு ஞானம் வர்றதுக்கு சாதனமா இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு சாதனம் தான். ஆனா இதனால நமக்கு சரியான ஆத்ம ஞானம் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு மேல் கொண்டு ஒரு பிரக்கிரியை காண்பிக்கிறார். இந்த கர்மானுஷ்டானம் பண்றச்சே 14வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்றார். கர்மானுஷ்டானம் பண்ணினா நிச்சயமா பலம் வரும். நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணினாலும் பலம் வரும். காமிய கர்மாவன் பண்ணினா தான் பலம் வருங்கிறது இல்லை. நித்திய கர்மாவாகட்டும் காமிய கர்மாவாகட்டும் எல்லாமே பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மா தான். அந்த கர்ம பலம் 3 தினசா இருக்கும். அனிஷ்டம், இஷ்டம், மிஸ்ரம் அப்படின்னு. இது எல்லாமே யாருக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, ஆத்ம ஞானியாக இல்லாதவர்களுக்கு தான் பலத்தை கொடுக்குமா அவ பண்ற கர்மா. ஆத்ம ஞானம் வந்தாச்சுன்னு சொன்னா வந்தவாள் அதே கர்மாவை பண்ணிட்டு இருக்கலாம். அவளை விடணும்னு யாரும் நிர்பந்தம் பண்ண போறது இல்லை. ஜனகாதிகள்லாம் பல பேர் தத்துவஜானியாக இருந்துட்டு அந்த பிரார்த்த கர்மாவால அந்த தேகம் தரிச்சுட்டு இருக்கும் காலத்துல ஏற்கனவே பண்ண மாதிரி எல்லா கர்மாவும் பண்ணிட்டு இருக்கா. அது மற்றவாளுக்கெல்லாம் உபயோகப்பட்டு இருக்கு. மற்றவா எல்லாருக்கும் அது ஒரு சிக்ஷையாக இருக்கு. லோகசங்கிரகமேவாபி சம்பஷன் கர்த்தும் இருசி மாதிரி உபயோகப்பட்டு இருக்கு. அவளுக்கு அதனால ஒரு பலமும் இல்லை. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச திரிவிதம் கர்மண பலம் பவதி அத்தியாகினாம் பிரேத்திய. அத்தியாகினாம்னு விசேஷமா சொன்னார்.
கர்மானுஷ்டானத்தை பலத்துக்காக அனுஷ்டானம் பண்றவா தான் அத்தியாகிகள். அவளுக்கு நிச்சயமா பலம் வரும். நித்திய கர்மானுஷ்டானம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நல்ல பலம் வரத்தான் வரும். நது சந்நியாசினான்னு கோச்சிது. ஆக இந்த விபாகத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் அர்ஜுனன் ரெண்டா கேட்டது. சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன, இதனுடைய தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு இங்க சரியான பதில் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், சித்தசுத்தி வந்தா ஆத்ம ஜானம் வரும். அப்போ அவ சன்னியாசி ஆயிடுவா, ஜான நிஷ்டாபூர்வகமான சன்னியாசி. இவாளுக்கு கர்மபலத்தோட சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேளே, ஆத்மா கர்த்தாவாக இருக்கும் பட்சத்திலே அதுக்கு கர்மபல சம்பந்தம் இல்லாம எப்படி போக முடியும்? இதுக்காக கர்த்தானா யாரு, எப்படி கர்மானுஷ்டானம் நடக்கிறது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத சொல்ல வருது 13வது ஸ்லோகம். பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கிய கிருத்தாந்தே புரோக்தானி. இங்க சாங்கிய கிருத்தாந்தம்னா வேதாந்தம் தான், சாங்கிய சாஸ்திரம் இல்லை, அங்க சொல்லலை. இங்க வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு சித்தையே சர்வ கர்மணாம். எல்லா கர்மாவும் எந்த கர்மாவா இருந்தாலும் சரி இது சித்திக்கிறதுக்கு இந்த 5 காரணங்கள் வேணும். இவாள சொன்னா அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருசக்விதம் விவிதாஷ்ட பிருசக் சேஷ்டாக தெய்வஞ்சைவாத்திர பஞ்சமம். இதில் அர்த்தத்தில் அதிஷ்டானம்னா சரீரம். சரீரம் இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. அதனால அது முக்கியமான ஒரு காரணம் வேணும். கர்த்தா அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் எடுத்துக்கல. இந்த கரணங்களோடு சேர்ந்து லோகத்தில் பிரசித்தமா தெரியறானோ இல்லையோ ஒரு ஜீவன் கர்த்தா, அவன் தான் இங்க கர்த்தா. உபாதி லட்சணா கர்த்தா போக்தா அப்படின்னா, கர்த்தா போக்தாவாக இங்க எவன் தெரியறானோ அவன் தான் கர்த்தா. இங்க பரமாத்மாவை இழுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கரணம்ங்கிறது இந்திரியங்கள், ஸ்ரோத்ராதிகம். அதே மாதிரி விவிதாஷ்ட பிருசக் சேஷ்டா. சேஷ்டான்னு சொன்னா வாயு, நம்ம சரீரத்துல எந்த கிரியை நடந்தாலும் அதுக்கு அந்த பிராணாபானாதிகளுடைய ஒரு சாக்கியம் இருக்கு. அதனால்தான் கர்மா நடக்கிறது. அதனால அந்த சேஷ்டைகள் அது வேணும். இந்த இந்திரியங்கள், மனசு, பிராணன் இது எல்லாமே ஆமா வாயவீய கிரியா எல்லாமே இந்த வாயவீயம் தான், அந்த பிராணத்தினால வரக்கூடியது. தெய்வம்ங்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப சொன்னோமே இந்த கரணங்கள், இந்த கரணங்கள்லாம் தானா பிரவர்த்திக்கிறது இல்லை. இதை பிரவர்த்திக்கிறதுக்காக சுவாமி அதுல ஒவ்வொன்றுலையும் தேவத்தை வச்சிருக்கார். அக்னிர் வாக்பூத்வா முகம் பராவிஷத்து அப்படின்னு. வாக்குங்கிறது இந்திரியம், அக்னிங்கிறது அதுக்கு தேவத்தை. ஆக இப்படியாக பார்க்கறச்ச நம்ம ஒவ்வொரு இந்திரியங்கள், பிராணன், மனசு எல்லாத்துக்கும் ஒரு தேவத்தை வச்சிருக்கார். அதுவும் ஒரு காரணம் கர்மா பண்றதுக்கு. இந்த தேவதையுடைய அனுகிரகம் விட்டு போச்சேன்னு சொன்னா வேலை நடக்காது. இது எப்போ விட்டு போகும் அப்படின்னு சொன்னா, எப்போ இந்த சரீரத்துல இந்த கர்மபலம் அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய பிரார்த்தம் முடிஞ்சு போறதோ அங்க சொல்றது அத அரூபஜ்ஞ பராங் பர்யாவர்த்ததே அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அந்த தேவதையானது இப்படி திரும்பி போய்டுறதுதான், அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறது இந்திரியத்துக்கு. அப்போ அத அரூபஜ்ஞோ பவதி, கண்ணால பார்க்க முடியல, காதால கேட்க முடியல, கண்ணெல்லாம் நன்னாவே இருந்தா கூட அப்ப பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆறுதுன்னா தேவத்தை அந்த அனுகிரகத்துக்கு வாபஸ் வாங்கிடுறது, அதனால பார்க்க முடியறது இல்லைன்னு வருது. ஆக இவன் எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் சரி, ஷரீரவாங் மனோஹி யத் கர்ம பிராரபத்தே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைத்தே தஸ்ய ஹேதுவா. இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த 5. இது இல்லாம இவன் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. சரி, இப்ப இதுல நீங்க விவேச்சனம் பண்ணி பார்த்தா எந்த காரியத்தை எது செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா, விவேச்சனம் பண்ணி பார்க்கறச்ச நமக்குன்னு என்ன பங்குங்கிறத தேடும்படியா இருக்கு. இப்ப வாக்குங்கிறது பேசுறதுக்கு வேலை செய்யறது, வேலை செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு தேவதை. சரீரம் வாயு அசைகிறது, இதெல்லாம் பண்றது, நடக்கிறது, போறது, வருது. இது எல்லாம் பார்த்தாலும் சரீரத்துல இருக்கிற கர்மா, மனசுல உள்ள கர்மா, வாக்குல உள்ள கர்மா அப்படின்னு இதை பிரிச்சு விடலாம். கர்மாவை சரீரத்துல இருக்கிறது, வாக்குல இருக்கிறது, இந்திரியத்துல இருக்கக்கூடியது, அதே மாதிரி மனசுல இருக்கிறது, இப்படி எல்லாம் பிரிச்சு விட முடியும். ஆத்மாவில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இதுல இருக்கிறதெல்லாம் அதுல சேர்க்கறது தான் ஆத்மாவில் உள்ளது. அதான் சொல்ல தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் து யஹா. இது எப்படி அன்வயம்னா, கேவலம் ஆத்மானம், கேவலம்னா ஏதோடும் சம்பந்தப்படாம இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை
கர்த்தாரம் யஹ பஷ்யதி. அதுகள் ஏதோ ஒண்ணு பண்றது, அதை வச்சுட்டு அதோட இது இவனுடைய இந்திரியம் தானே இது வேலை செய்யறது, அப்பனா இவன் தான் கர்த்தா, இவனுடைய சரீரம் தானே இப்படி பண்ணுறது, அதனால அதுதான் கர்த்தா. இன்னொருத்தர் சொல்லணும் இல்லை, இவனே தான் நினைச்சுக்கிறான், இன்னொருத்தர் சொல்ல பார்க்கறது இல்லை, தன்னைத்தானே எப்படி நினைச்சுக்கிறானோ இல்லையோ. சஹா பஷ்யதி அகிருத்த புத்தித்வாத் நச பஷ்யதி துர்மதி. இப்படியாக தன் சுரூபத்தை எவன் பார்க்கறானோ அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டார், இவன் துர்மதி அப்படின்னு. துர்மத்தின்னா அசத்துங்கிற அபிப்பிராயம் இல்லை, அவனுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது, அஜ்ஞானி, அவனால இவ்வளவுதான் பார்க்க முடிஞ்சது. ஆத்மஸ்வரூபத்தை இதுல இருந்து விவேச்சனம் பண்ணி அவனால பார்க்க முடியல. அப்ப எப்படி பார்க்கணும்? இந்த ஞானம் வரத்துக்கு தான் மனசு சுத்தி தேவைப்படுறது. யஸ்ய நாஹங்கிருத்தோ பாவஹ புத்திர் யஸ்ய நலிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் ந ஹந்தி ந நிபத்தியதே. 2வது அத்தியாயத்தில் சொன்ன விஷயம் இங்க திரும்பி வருது. ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் திருப்பி எங்கெங்க வருதுன்னு சொன்னார். இது அதுக்கு ஒரு உதாரணம். அதாவது நான் பண்றேன் அப்படிங்கிற பாவம் எவனுக்கு இல்லையோ, எஸ்ய நாஹங்கிருத்தோ பாவஹ புத்திர் யஸ்ய நலிப்யதே. புத்திங்கிறது அந்தःகரணம். இந்த அந்தःகரணமானது லிப்யதே. லிப்யத்தேனா என்ன தெரியுமா? நான் இதை பண்ணினேன், இதனுடைய பலம் எனக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இங்க லேப்பம். இப்ப நான் ஒரு காரியம் பண்றேன், பலத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு பதில் இன்னொருத்தருக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, என்னுடைய மனசை அப்படியே அடிச்சுக்கோ, என்னடா இது நான் பண்ணியிருக்கேன் சிரமப்பட்டு அங்கங்கேயோ போறது, இது லேப்பம், இதுதான் லேப்பம். நான் பண்ணினேங்கிற பாவனையே எனக்கு இல்லாம இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு தவிப்பே இருக்காது. நான் பண்ண எங்க போனா என்ன, நான் பண்ணல அவரும் பண்ணல, அவ்வளவுதான். அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆக நான் இதை பண்ணியிருக்கேனே, இதனுடைய பலம் எனக்கு வேணுமே, அது புண்ணியமா இருக்கட்டும் பாப்பமா இருக்கட்டும். புண்ணியமா இருந்தா நல்லது வரும், பாப்பமா இருந்தா அதனுடைய பலத்துக்கு பயந்துட்டே இருக்கணும். ஆக இப்படியாக புத்திக்கு அந்த லேப்பம் எதுக்கு வராதோ, ஹத்வாபி ச இமான் லோகான் நஹந்தி ந நிபத்தியதே அப்படின்னா இது ஒரு அசம்பவி விஷயம்தான். ஹத்வாபி அப்படின்னு சொன்னாக்க இவன் ஹனனம் பண்றான்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே நாயம் ஹந்தி நஹன்யத்தைங்கிற இடத்துல இதே மாதிரிதான் வந்து உபௌத்தௌ நவிஜானீதா நாயம் ஹந்தி நஹன்யத்தைங்கிற இடத்துலையும் இவனுடைய சரீரமானது மற்ற இதுவோ யுத்தத்துல இத்தனை பேரை ஹனனம் பண்ணினாலும் கூட இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஹந்திருத்துவம் கிடையாது, அந்த ஹனன கர்த்திருத்துவம் கிடையாது, அதுக்கு உண்டான பலமும் வராது. ந நிபத்தியதே, அந்த பலமும் இவனுக்கு வராது. வராதுன்னு சொன்னா வரதாக மற்றவாளுக்கு தெரிஞ்சாலே இவனுக்கு நிஜமா வராதுங்கிறது தான் அர்த்தம். இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப மும்மூணா இது வந்து இப்ப இந்த 17-16 வந்தது பாருங்க, 17 அந்த திரைவித்தியம். இந்த திரைவித்தியம் வரிசையா நிறைய சொல்றார். என்னென்ன திரைவித்தியம்னா தியானம், கர்ம, கர்த்தா, புத்தி, திருதி, சுகம். 19வது ஸ்லோகத்திலேருந்து 40வது ஸ்லோகம் வரை இது எல்லாம் மும்மூணா சாத்விகம் ராஜசம் தாமசம்னு பிரிச்சுட்டே போறார். நான் அதை விட்டு விடுறேன். இந்த கர்மானுஷ்டானம் இருக்கே, இது சித்த சுத்திக்கு எப்படி ஹேத்துவாருது அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் ஒன்று சொல்லணும். இதுவரையில் திரைவித்தியம் சொன்னது அதுல எதை நாம எடுத்துக்கணும் எதை விடணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது விஸ்தாரமா இருக்கு. இவ்வளவு பெரிய அத்தியாயத்தை எல்லாரும் யாருமே சொல்ல முடியாது. வரும் ஸ்லோகத்தை மாத்திரம் படிச்சுன்னு அர்த்தம் சொல்லிட்டு வந்தாலே கூட அரை மணி நேரத்தில் ஆகாது. அப்பேற்பட்ட விசேஷமான இது உபசம்ஹாரத்தில் இருக்கு. அதனால தான் அது ஜாஸ்தி விஸ்தாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பலதான் அங்கே சொல்லியாச்சு. 40வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 40 விட்டுருவோம், 41 பார்ப்போம். அதுல வந்து இந்த பிராமண க்ஷத்திரிய அந்த சாதுர்வர்ணிய தர்மங்கள் எப்படிங்கிறத ஸ்வபாவ பிரயுக்தமா சிலது சொல்றார். இந்த ஸ்வபாவ பிரயுக்தமான கர்மா சாஸ்திர விகிதமான கர்மா. அந்த சாஸ்திர விகித கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினால் சித்த சுத்தி வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எப்படி அனுஷ்டானம் பண்ணினா சித்த சுத்தி வருங்கிறத ஒன்று சொல்றார். ஸ்வே ஸ்வே கர்மண்ய அபிரதா சம்சித்திம் லபத்தே நரஹா. இது பிரதிஜை. ஸ்வகர்ம நிரதா சித்திம் யதா விந்ததி தச்சிருணும். இந்த மாதிரி தன் கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தானே ஆனால் இவன் அதனால வரக்கூடிய சித்தி, சித்திங்கிறதுனா ஞானம் வரத்துக்கு உண்டான யோக்கியத்தை, அந்தःகரணத்துக்கு வரக்கூடிய யோக்கியத்தை தான் இங்க சித்தி. அது எப்படி அடையறாங்கிறத பார்ப்போம். யதः பிரவருத்திர் பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவா. இவன் அனுஷ்டானம் பண்றது இருக்கே, இது பகவத் ஆராதன ரூபமா. இவன் எந்த கர்மா இவனுக்கு சாஸ்திர விகிதமா இருந்தாலும் அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணறது பகவத் ஆராதன ரூபமாக இருக்கிற காரணத்தினாலே ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய, அப்படி ஒரு அனுசந்தானம் கூட வேணும். இது ஒரு பக்திக்கு இது
இந்த பக்தியோடு அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. பக்தி யோகங்கிறது இங்கே அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தோம்னா கர்மயோகம் ஞான யோகத்துக்கு உபாயமாக நிரூபணம் பண்ணப்பட்ட விஷயம். பக்தி யோகம்னு நடுப்புற வருது. மாஞ்சயோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே அப்படின்னா இந்த பக்தி யோகங்கிற ஒரு தனியா அப்படின்னு கேட்டா மற்ற வியாக்கியானங்கள்ல பக்தி யோகங்கிறதுக்கு பிராதானியம் உண்டு. அத்வைத சித்தாந்தத்துல ஞானம்தான் சிரேஷ்டம், ஞானம்தான் கடைசி. ஆனா இந்த பக்தி யோகம் இருக்கு, இந்த பக்தி யோகம் இல்லைங்கிறது கிடையாது, அது இருக்கு. அது இந்த கர்மயோகத்தோட உபாயத்துல சேர்றது. கர்மயோகத்தை பக்தி யோகத்தோடு சேர்த்து அனுஷ்டானம் பண்ணினாத்தான் சித்தசுத்தியே ஏற்படும், இல்லாட்டா சித்தசுத்தி ஏற்படாது. ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவகா. இது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா அந்த கடைசி ஸ்லோகம் இருக்கே, அந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கும்போது சொல்றார் பகவத்பாதாள், கர்மயோக நிஷ்டாயா பரமரகசியம் ஈஸ்வர சரணதாம் உபசம்ஹிருத்ய. இதுக்கு முன்னாடி பக்தி யோகத்தை பக்தியை பத்தி நன்னா சொல்லிட்டு அங்க என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயயா தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யதி சாஸ்வதம். அப்படின்னா இது மோட்சத்தை நீ அடைவே அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல கர்மானுஷ்டானம் பண்ணினாலும் இதே தான் பலம், இந்த பக்திக்கும் அதே தான் பலம், அடுத்தது ஞானத்துக்கும் அதே தான் பலம். அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் தனித்தனி வைகல்பிகமான உபாயம் கிடையாது, இதெல்லாம் ஒரு கிரமமா போட்டிருக்கார். பக்தி யோகத்தோடு சேர்ந்த கர்மயோகங்கிறது சாதனம். இதனால வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா சித்தசுத்தி துவாரா ஞான பிராப்தி. அந்த ஞான பிராப்திங்கிறது என்ன ஞான பிராப்தி? ஆத்மாவுடைய சுத்த பரிசுத்தமான ஸ்வரூப ஞானம். இதுதான் சாட்சாத்காரம், இதுதான் அந்த ஞானம்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல தனித்தனியா இந்த மூணுக்கும் உபசம்ஹாரம் வேற இங்க கிடைக்கிறது. கர்மயோகத்துக்கு உபசம்ஹாரம் அங்க ஸ்வகர்மணா தமபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவகால ஆயிடுறது. பக்தி யோகத்துக்கும் ஒரு உபசம்ஹாரம் பண்றச்சே தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் அப்படின்னு சொல்லி அங்க உபசம்ஹாரம் பண்றார். இப்ப பாக்கி உள்ளது என்னன்னு பார்த்தா ஞான யோகம் தான் பாக்கி இருக்கு. இது ரெண்டும் முடிஞ்சு போச்சுன்னா ஞான யோக பரமா பாஷ்யக்காரால் இதுக்கு அர்த்தம் பண்ணிவிட்டார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்ச. இந்த ஸ்லோகம் கஷ்டமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு யார் அர்த்தம் பண்ணாலும் யதாசிரிதமா அர்த்தத்தை பண்ண முடியாது, பண்ணினா பூர்வத்துல விரோதம் வந்துவிடும். அதனால கொஞ்சமாவது மாத்தி தான் அர்த்தம் பண்ணியா. எந்த சித்தாந்தமா இருந்தாலும் நான் பார்த்த அளவுக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம் எல்லாத்துலேயுமே யதாசிரிதார்த்தத்தை அப்படியே எடுத்துக்க முடியல. ஆக இதை கஷ்ட ஸ்லோகம், கஷ்டமான ஸ்லோகம், மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம்னு தான் சொல்ல முடியா இருக்கு. இப்போ சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி பாஷ்யக்காரால் அதை விவேச்சனம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஞானம்னு சொல்றச்சே ஆத்மஸ்வரூப ஜானம்தான். இங்கே பகவத் தத்துவம் இந்த ஜீவாத்ம தத்துவம் அப்படிங்கிறது பேதம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பேதம் எப்படி இருக்குன்னா ஔபாதிகமான பேதம். உபாதியிலேருந்து பிரித்து ஸ்வரூபத்தை பார்த்தோம்னா ஒரு பேதமும் இல்லை. இப்போ தத்துவம்னு சொல்லி உபாதி இல்லாத சுத்தமான ஸ்வரூபத்தை பார்க்கறச்சே அது ஒண்ணுதான். அது ஒண்ணுங்கிற அம்சம் ஒன்று தெரியப்படுத்தணும். க்ஷேத்ரஜ்ஞாபி மாம் வித்தி அப்படிங்கிற இடத்துல இந்த ஷட்கத்துல ஆரம்பத்துல அதுதான் வந்தது, முதல்ல வந்தது. இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த ஞானம் வந்தால் என்ன ஆகுங்கிறது பார்க்கணும். சர்வ தர்மான் பரித்தியஜ்யன்னு இருக்கு. இந்த லெப்ரத்தியத்துல நம்ம இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடுவோம். சர்வ தர்ம பரித்தியாகம் இருக்கு. தர்மத்தை பரித்தியாகம் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நத்தியாஜ்யம் காரியமேவதது, அதுதான் என்னுடைய நிச்சயம்னு சொல்லியிருக்கார். ஆனா அதே சுவாமி சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு சொல்றார். அப்படின்னா என்ன? இப்ப சொன்னாரே அகர்த்தாத்ம ஜானம் நிச்சயம் முன்னாடி. ஏன்னா கர்த்திரு பாவனைங்கிறது ஆத்மாவுக்கு கர்த்திருவமே இல்லை, எல்லாம் ஒதுங்கி போயிடுத்து, அங்கங்கே அந்தந்த பஞ்ச ஹேத்துக்கள்லயே முடிஞ்சு போயிடுதுன்னு சொன்னா ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் இதுலேருந்து விலகி இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தில் கர்த்திருவம் இல்லை இல்லையா? அதனால சர்வ தர்மான் பரித்தியஜ்யன்னு சொல்றச்சே இவனுடைய சரீரமோ இந்திரியமோ செய்யக்கூடிய தர்மங்களுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது இவனுக்கு தெரியறது. அதனால அதோட பரித்தியாகம்னு சொன்னா அதோட சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை. சர்வ தர்மான் பரித்தியஜ. தர்மம்னா தர்மம் மாத்திரம் இல்லை,
அது அதர்மம் எல்லாத்துக்குமே அது செய்யக்கூடிய எல்லா கிரியைக்கும் எந்த கிரியைக்கும் இங்க வந்து சம்பந்தமே இல்லை. அகர்த்தாரம் சபஷ்யதி அப்படின்னு அகர்த்தாரம். அப்ப அந்த மாதிரி ரீதியில பார்க்கறச்சே எதோடும் சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய நிலை ஞான நிஷ்டா நிலை. மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு இருக்கு. மாம் ஏகங்கிறத வச்சிருவோம், சரணங்கிறத தனியா வச்சுப்போம். ஏகம் அப்படின்னு சொல்லும்போது மாம்னு சுவாமி வந்து ஆத்மஸ்வரூபத்தை சொல்றார். இந்த ஆத்மஸ்வரூபம் ஏகம் ஒன்னாக தெரியணும். எப்போ இவன் வந்து உபாதிகள்லேருந்து பிரிச்ச ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பனோ அப்போ இவனுக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் தெரியுமே தவிர ரெண்டாவது தெரியாது. அதுல பேதம் தெரியறதுக்கு இல்லை. ஏன்னா உபாதி பேதத்தை வச்சுதான் ஆத்ம பேதமே நமக்கு தெரியுது. எந்த மதத்துல எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்னா அகம்னா நமக்கு நம்மளை தெரியுமே தவிர இன்னொரு சரீரத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனுடைய குணம் என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆக பார்க்கறது அவனுடைய சரீரத்தை தான் நம்ம பார்க்கலாமே தவிர ஆத்மாவை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஆத்மா வேற இருக்குங்கிறத நம்ம கேவலம் அனுமானத்தாலதான் சொல்ல முடியாது இருக்கு. ஜீவாத்ம விஷயத்திலே நான் சொல்றேன், பரமாத்மாவுக்கு சொல்லல. இப்படி இருக்கும்போது இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு அப்படிங்கிறது உபனிஷத்து சொல்றது. வேறங்கிறது நமக்கு லௌகிக பிரமாணம் அனுமானம் யாரோ சொல்றா அப்படி தெரியுறதுன்னு சொல்றோம். வாஸ்தவம் என்ன? இப்ப இதுல இருந்து பிரிச்சு பார்த்தோம்னா எந்த ஒரு ஹேத்துக்களை கொண்டு ஆத்மபேதத்தை நம்ம கல்பிப்போமோ அந்த ஹேத்து எல்லாமே ஸ்வரூபாசித்தமாக இருக்கும், ஆத்மபேதத்தை சாதிக்காது. அப்ப என்ன ஆகும்? ஒரே ஆத்மஸ்வரூபம் சர்வக்ஷேத்ரேஷு, இங்கேயும் சொன்ன சர்வபூதேஷு ஏனைக்கம் பாவம் அவ்வயம் ஈக்ஷதே, அது சாத்விகம் ஞானம்னு இந்த அஷ்டாதசாத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஈக்ஷத்தை எந்த ஒரு தத்துவம் சொன்னாரு, அந்த ஏகம் தத்துவம் தான் இங்கே மாம் ஏகம்ங்கிறது. சரணம் பிரஜான்னு சரணம்னு இருக்கு. இந்த சரண பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சரணம் கிரக ரக்ஷித்ரோகம், ரக்ஷிதா ரக்ஷகர், காப்பாத்த எது ரட்சிக்கிறதோ அது சரணம். இப்ப இந்த ஞானம் சொன்னாரே அந்த ஞானத்தை தான் சரணம்னு சொல்றாரு. ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் எப்படி ஒரு சம்பந்தம்னு சொன்னா அந்த ஞானம் ரட்சிக்கிறதுன்னு சொல்ற மாதிரியே அந்த ஞானத்துக்கு விஷயத்தையே ரட்சிக்கிறதுன்னு சொல்லலாம். தூம ஜானம் லிங்க காரணம் அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். ஜாத்தோ தூமஹா லிங்கம் காரணம்னு சொல்றது உண்டு. ஞானத்துக்கு எது விஷயமோ ஞானம் ரட்சிக்கும்னு சொன்னா அந்த ஞானத்துக்கு விஷயம் இருக்கே அதுவும் ரட்சிக்கும். இப்ப இந்த இடத்துல மாம் ஏகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இவனால அறியப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம், இவனால அனுபவிக்கப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இதுதான் இவனுக்கு ரட்சகனா இருக்கிறதுனால சரணம் பிரஜான்னு சொல்லியிருக்கு. ஆக அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானத்தை சம்பாதனம் பண்ணு அப்படின்னு சொல்றதாக ஆச்சு. இப்படி பண்ணினால் அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா அப்படின்னு வருது. பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பாபங்கிறது வேதாந்தத்துல புண்ணியத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சப்தம். ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மானஹா அதோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்றது அந்த உபனிஷத்து. ஆக இந்த பாபங்கிறது தர்மம் அதர்மம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சப்தம். இது எல்லாத்துலேருந்தும் ஒன்ன சம்பந்தம் இல்லாத பண்ணிடுவேன். யாரு சொல்றார்? ஞாத பரமாத்மா. அவர் சொல்ற மாதிரி ஒரு பாவனை தான். ஆக இந்த ஞான விஷயபூதமான ஆத்மஸ்வரூபம் அப்படிதான் இருக்கு, அசங்கமா இருக்கு. ஆக இந்த ஞானம் வந்து கொடுத்துனா இதுக்கு முன்னாடி நமக்கு ஆரோபிதமான சம்பந்தம் இருந்ததே பாப சம்பந்தம், அந்த சம்பந்தம் இல்லை. இந்த ஞானம் சொல்றது நான் உன்னெல்லாம் முக்தனாக்கிடுறேன், எந்த பாப்பமும் உன்னை தொடாது, அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கல்பனை தான் இது. இந்த மாசுச்சகா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஞானத்துடைய பலத்தை சொல்லக்கூடிய அம்சம். ஞானத்துடைய பலம் என்ன? ஆரம்பத்திலேயே இங்க அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் பாவம் ரொம்ப சோகமா இருந்தான். தரத்தி சோகம் ஆத்மவித்தைன்னு சொல்லியிருக்கு. ஆத்ம ஜானம் தான் சோகத்தை போக்கக்கூடியது அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. நாரதர் அதுக்காக தான் சனத்குமார்கிட்ட போய் சேர்ந்தார். இப்போ சோகம் போகிறதுக்கு ஒரே சாதனம் ஆத்ம ஜானம். ஆக அர்ஜுனனுடைய சோகத்தை போக்குறதுக்காக ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணாருன்னு ஆரம்பத்தில் பகவத்பாதால் அவதாரிக்க வச்சிருக்கார். இங்கேயும் அதே தான். இந்த ஞானம் வந்தாச்சுன்னா அப்புறம் சோகம் இல்லை. ஆக மாசுஜா. இதோட கீதா சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு கேட்கிறார். புரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னான். நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். கரிஷ்யே வச்சனம் தவ. சஞ்சயன் வந்து அந்த விஸ்வரூபத்தை இந்த ஆச்சரியமான அவர் சொன்ன மாதிரி வியாசப்பிரசாதாத் ஸ்ருதவான், அவருடைய ஒரு அனுகிரகத்தின இதெல்லாம் நேர பார்த்து விஸ்வரூபத்தை நேர பார்த்துருக்காருங்கிறது அவர் சொல்றதுலேருந்தே தெரியுது. அதை பார்த்ததை நினைச்சு எனக்கு மயிர்கூச்சல் ஏற்படுறது அப்படின்னு சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ரொம்ப நிஜமாவே அப்படிதான் இருக்கு. தச்ச சமஸ்பிருத்திய ரூபம் அத்தியுதம் ஹரேஹே விஸ்மயோமே மகான் ராஜன் ஹிருஷ்யாமிச்ச புனః புனः. கடைசி ஸ்லோகம்.
இது மகாபாரதத்துடைய ஒரு உபசம்ஹாரம் மாதிரி கீதை உபசம்ஹாரம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதி த்ருவா நீதிர் மதிர்மமா. ஓம் தத்சத்.